அன்புக்குரிய நண்பர்களே, நான் இப்பொழுது நின்று கொண்டு நிற்கிறேன் இடம் ரெஸ்ட் ஹவுஸ் ரோட்ல நிற்கிறேன். அந்த ரெஸ்ட் ஹவுஸ் ரோட் எங்க இருக்குன்னு சொன்னா கல்முனையில இருக்கு. அதை மார்க்கெட் ரோடுன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ரோடு வச்சு கொள்வோமே. ஆனா ரெஸ்ட் ஹவுஸ் ரோட் தான் இந்த வீதியில பேர். அந்த வீதியில இருக்க, அதாவது அம்பாறை மாவட்டத்துல கல்முனையில இருக்க, கல்முனை சொல்லப்போனா பஜார். அந்த பஜார்ல இருக்க இப்போ பார்த்தோம்னா ஒரு 450-500 மீட்டர்ல மார்க்கெட் இருக்கு. அதே சமயம் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. இதுக்கு அடுத்த ரோட்ல பிரதான ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லா வசதியும் சகல சௌவாக்கியங்களும் உள்ளடங்கப்பட்ட ஏரியாவில் நான் நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் ஒரு காணி விற்பனைக்கு உண்டு. அந்த காணி சம்பந்தமான உங்களுக்கு ஒரு விளம்பரம் ஒன்று தரப்போறேன். அதை என்னுடைய யூடியூப்ல எஃபிலையும் போட போறோம். பாருங்க. நீங்க இப்ப உங்களுக்கு இந்த காணியை நான் உங்களுக்கு காட்ட போறோம். வாங்க. இதுதான் காணி. பாருங்க, இந்த காணியத்தான் குடுவடப்புது. இந்த காணிய குடுவடப்புது. இந்த காணியில பரப்ப எத்தனை பேச்சுண்டா 25.7 பேச்சு இருக்கு. இந்த காணி, இந்த காணியை கொடுக்க போறாங்க. இந்த காணியை பார்த்தா 3 பக்கம் மதில் இருக்கு. இப்ப மதில் கட்ட போனாலே இப்ப எத்தனை லட்சம் போகணும்னு உங்களுக்கு தெரியும். 3 பக்கம் மதில் இருக்கு. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் ரோட்டுக்கும் பக்கமாக இந்த ஓரமா ஒன்று போகுது. அதாவது தெற்கு வடக்காக ஒரு ரோட் ஒன்று போகுது. இந்த ஓரமா போகுது. அப்ப பார்க்க போனா இந்த வளவை 3 பிரிச்சா கூட முன்னுக்கு ஒரு ரோட்டு போனா பக்கத்துல ஓரமா போற ரோட்டை அடுத்த பின்னுக்கு இருக்கிற 2 வளவுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்ப சுருக்கமா சொல்ல போனா 22.25 பரப்ப 3 பிரிக்கலாம். 100 வீதம் பிரிக்கலாம். இது பஜாருக்குள்ள இருக்கிறபடியா 3 பிரிக்கலாம். ஏன்னா 7 பேச்சிலே ஒரு வீடு கட்டக்கூட நம்ம 25.7 பேச்ச 3 வளவா பிரிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த வளவுல வீடு தான் கட்டணும் ஒன்று இல்லை, பெரிய கடை தொகுதி அடிக்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதே சமயம் ஒரு என்ன சொல்ற கைத்தொழில் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபேக்டரி ஒன்று அடிக்கலாம். அதே சமயத்துல வீடு பின்னுக்கு கட்டி போட்டு முன்னுக்கு கடையை கட்டலாம். ஏன்னா ஒரு முக்கியமான மையம் இது. கல்முனையில முக்கியமான மையம் இது. கிட்டத்தட்ட பஜார் தான். மீண்டும் பண்ணி சொல்றேன். பக்கத்துல ஹாஸ்பிட்டல், அதே பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. பட்டிமா காலேஜ் வேணும், அடுத்த ஸ்கூல் வேணும், எல்லா ஸ்கூலும் இருக்கு. அங்கால 450 சொன்ன மாதிரி 450-500 மீட்டருக்குள்ள மார்க்கெட் இருக்கு. இங்கால இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பீச் இருக்கு. அதுக்கு ஏனைய சகல சௌவாக்கியங்கள் உள்ளடக்கப்பட்ட ஏரியாவில் அமையப்பட்டதான் இந்த வளவும். எனவே அதுக்காக வேண்டி 3 பிரிக்கலாம் தானே. பாதியை நம்ம பண்ணுவோம், இல்லை 2 பாதியை பண்ணுவோம் நினைச்சு கொள்ளக்கூடாது. காரணம் பண்ணவோட அந்த வீட்டு உரிமையாளர் இந்த காணியை மொத்தமாகத்தான் கொடுக்குறேன் உறுதி அடிச்சிக்காரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு அடமலை வெஞ்சா அந்த தண்ணி பிடிக்குமே, தண்ணி அப்படி தேங்கி நிற்குமேன்னு நீங்க பயப்படுத்த தேவையில்லை. ஏன்னா அந்த காணி வேண்ட கூட எப்படி இருந்ததோ அதையும் தாண்டி மேல்மிச்சமாக இந்த வீட்டு உரிமையாளர் மண்ணை போட்டு நிரப்பி கிட்டத்தட்ட ரோட்டில இருந்து 1.5 அடி 2 அடி உயரமாகவே இருக்கு. அப்ப எந்த ஒரு அடமலை வெஞ்சாலும் நமக்கு தண்ணி பிடிக்கவே முடியாது. எனவே உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமா உங்களுக்கு மேலதிக தேவைகள் என்ன மூலம்னு சொன்னா வீட்டு உரிமையாளர் நம்பரை தாரு 076 98 18 400. மினிமம் சொல்றேன் 076 98 18 400. என்னுடைய நம்பர் 077 12 64 556 077 1264556. பாருங்க, ஓட சப்ளை தண்ணி இருக்கு. இங்கால குடியில் இருக்கு. குடியில கரண்ட் எடுத்திருக்கு. பாருங்க, தண்ணி அடிக்கக்கூடிய மோட்டர் சம்பந்தமா மோட்டரும் இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த வளவுல 3 பிரிக்கலாம். பாருங்க, அதாவது கிழக்கு மேற்கு கவுண்ட் ரோட அது ஒரு வளவு. இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு கிழக்கு மேற்கு இன்னொரு மோடு போடுறேன். இது ஒரு வளவு. முன்னுக்கு ஒரு வளவு. அதாவது நான் சொன்ன வளவு முன்னுக்கும் 2வது வளவுக்கு எங்க வழி என்று சொன்னா இந்த ஓரம் மாதிரி வழி. அதாவது அந்த மெயின்ல இருந்து, அதாவது காவேரி மெயின்ல இருந்து இந்த ஓரமா போகுது ரோட்டோடு போகுது. இந்த மதிலுக்கு அங்கால ரோட்டு தான். அப்ப இந்த ரோட்டை என்ன யூஸ் பண்றேன்னா நம்ம இந்த 2 பிரிக்கும் போது யூஸ் பண்ணலாம். மீண்டும் சொல்றேன், அதுக்காக வேண்டி பாதித்தாங்க 2 பாதியை தாங்கன்னு கேட்கக்கூடாது. வீட்டுக்காரன் அடுத்த நிறுத்தமா சொல்றாரு மொத்தமாகத்தான் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால இந்த 25.7 பேச்ச உரிமைக்கதான் கொடுக்கப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறேன். மறவா ஒளிப்பதிவாளர் சோவியோடு.